வானத்துல ஒரு தேவதை மாதிரி பறந்து வர்றாங்க. அவ கை கொட்டி கலகலன்னு சிரிக்கிறாங்க. அவ இருக்கிற இடத்துக்கு என்னையும் கூப்பிடுறாங்க. நான் போகட்டுங்களா? சொல்லுங்க, நான் போகட்டுமா? என்னங்க, கொஞ்சம் வெந்நீர் கொடுங்க. ராமு, நீயா? பாப்பா வா. உனக்கு அடிக்கடி கனவு வருமே, அந்த கனவு இப்போ எனக்கு வந்துகிட்டு இருக்குது. கனவால இந்திராவோட உயிர் போயிடுச்சு. இப்போ என் கனவால இந்திரா உயிர் திரும்பி வந்துருச்சுப்பா. ஒவ்வொரு தடவையும் அவ இருக்கிற இடத்துக்கே என்ன கூப்பிடுறாப்பா. ராமு, இதுக்கு பதிலா உன் கையால விஷத்தை கொடுத்து அவளை அனுப்பி வச்சியே, அதே இடத்துக்கு என்னையும் அனுப்பி வச்சிடு. அக்கா அக்கான்னு உறவை கொண்டாடி அம்மா அம்மான்னு என்ன சுத்தி வந்த குழந்தைய அநியாயமா கொண்டுட்டியே. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்காக இங்க வந்தேன்? போடா வெளியே போ. கண்டால் ராஜாங்கம், ஒரு ஆண்டியை கண்டால் கன்யாதம். கதைகளை போலே மாறிடுவார், அவர் கனவினில் தானே வாழுகிறார். மாமாவின் மனசு வெள்ளை மனசு, மறந்தும் மதிலே. என் மகளோ உன்னை வாயார வாழ்த்துறா. நீ ஏமனா வந்து என் மகளை உலகத்தை விட்டே அனுப்பிட்டியே. நான் செய்த தவறுக்கு பிராயச்சித்தமா இப்ப என்ன செய்திருக்க தெரியுமா? தெரியுமா? எங்க துக்கத்தையோ துயரத்தையோ பெருசுபடுத்தி ஒன்ன குழப்பிக்காம ஒரு கல்யாணத்தை செய்துட்டு அழகா வாழ்ந்துட்டு எங்களுக்கு நல்லா தெரியும். அத்தா, இத பாருங்க, நான் உனக்கு ஏதாவது நன்மை செய்திருக்கேன் நினைக்கிறியா? எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. அதுக்கு பிரதி உபகாரமா ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறியா? சொல்லுங்க, செய்யறேன். அப்படியானா நாங்க செத்து சுடுகாட்டுக்கு போற வரைக்கும் எங்க முகத்திலே நீ முழிக்காத. அதுதான் நீ எங்களுக்கு செய்யற நன்றி, உதவி, உபகாரம் எல்லாம். செய்வியாப்பா? இது பாரு, எத்தனை தடவை எண்ணினாலும் இன்னும் 8 மாசம் பாக்கி இருக்கு. ஏன் ராணி படுத்திருக்கா? உடம்பு சரியில்லையா? உடம்பெல்லாம் சரியாத்தான் இருக்கு. ராணி முழுகல. குளிக்காம இருந்தா அப்படித்தான் டல்லா இருக்கும். போய் குளிக்க சொல்லு. ஐயா, அது இல்லைங்க, ராணி மாங்காய் திங்கிற. மாங்காய்? ஏன் டிஃபன் சரியில்லையா? ஐயோ, சாம்பல் திங்கிற. சாம்பலா? அவ பல்லு விளக்கறதுக்காக சாம்பல் எடுத்துருப்பா, அதை பார்த்துட்டு தின்றான்னு சொல்றேன். ஐயோ, உங்க பொண்டாட்டிக்கு அடிக்கடி வாந்தியும் மயக்கமும் வருது. வாந்தியும் மயக்கமா? சமயக்காரங்கிட்ட சொல்லி பாத்திரத்துக்கெல்லாம் ஈயம் பூச சொல்லு. கழும்பு பிடிச்சிருக்க போகுது. அப்பா அப்பா, நீங்க அப்பாவாக போறீங்க. ராணி குழந்தை உண்டாயிருக்கா, இப்ப 2 மாசம். எனக்கு குழந்தை பிறக்க போகுது. எலட்சியம் நிறைவேற போகுது. இன்னும் 8 மாசம். இன்னும் 8 மாசத்துல என் குழந்தைய கையில தூக்கிட்டு நேரா எங்க அத்தா கிட்ட போறேன். போய் இனிமே எனக்கு கனவு வராது. நான் கனவு காணவே மாட்டேன். இந்திரா, என் கனவு பழக்கத்தினால எனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு நீதாம்மா. நீ என் மனசுல இருக்கிற வரைக்கும் எனக்கு கனவே வராதும்மா. கனவே வராது.
ராணி ராணி, நீ தாயாக போற நல்ல செய்தியை கேட்டதும் நான் கனவுலகத்துக்கு போயிட்டேன். ஆனா நீ கொடுத்த லாக்கெட்டை பார்த்ததும் எனக்கு கனவு வரல. இனிமே என் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே உண்மைதான், எல்லாம் உண்மைதான். அத்தா, நீயும் பெத்து பறி கொடுத்தாதாண்டா எங்க வேதனை உனக்கு புரியும்னு சொன்னீங்களே. 8 மாசம் பொறுத்துக்கங்க, உங்க வேதனை என்னங்கிறத நாங்களும் புரிஞ்சுக்கிறோம். நீங்க பறி கொடுத்தது எதிர்பாராம ஏற்பட்ட சம்பவம். ஆனா நாங்க பறி கொடுக்க போறது தெரிஞ்சே எங்களுக்கு விதிச்சுக்கிற தண்டனை. தண்டனை. என்ன ஜானகி? பாருங்க, நம்ம பாப்பாவோட குரலை கேட்கணும்னு இந்த டேப்ப போட்டுங்க. இதுல எந்த சத்தமும் காணுங்க. எந்த சுவிட்ச் போட்ட நீ? இது இதையா? ஐயோ, பாட்டு பூரா எரேஸ் ஆயிருக்குமே. குழந்தையோட குரல் கேட்காது. அந்த குரல் அழிஞ்சு போச்சு. குழந்தைய பறிச்சிட்ட கடவுளுக்கு அந்த குழந்தையோட குரலை நாம கேட்டு ஆறுதல் அடைக்கிறது கூட பொறுக்கலைங்க. ராதா, எனக்கு வர்ற வருமானம் எனக்கே பத்தல. இந்த நிலைமையில நம்ம 2 பேரும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? அட, கார் வேண்டாம், பங்களா வேண்டாம், ஏதோ அவசரத்துக்கு மார்வாடி கடையில் வைக்கிறதுக்கு. அப்படி என்ன பெரிய நகை நீ போட்டிருக்க? நம்ம எப்படி குடும்பம் நடத்துறது? எனக்கு சொந்தமான ₹1,00,000 நகைங்க எங்க அத்தா ராமு கிட்ட இருக்கு. அந்த பைத்தியத்தை ஏமாத்தி நகைங்க ஒரு நிமிஷத்துல என்னால கொண்டு வர முடியும். அதுதான் நடக்காது. நீங்க நினைக்கிற மாதிரி ராம இப்ப முட்டாளும் இல்ல, பைத்தியமும் இல்ல. யார் சொன்னது? நான் சொல்றேன். நம்பல, என் முதுகு சொல்லும். இப்ப அங்க ரொம்ப கெடுபடிமா. அதனாலதான் சாரு கிட்ட சொல்லி வேற எங்கேயாவது வேலைக்கு சிபாரிசு பண்ண சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். நாகப்பா, ராமுவ பத்தி என்கிட்ட சொல்லாத. அது என்னைக்குமே தேராத கேஸ் தான். சாவி கொடுத்த பொம்மை கொஞ்ச நேரம் கைய கால ஆட்டத்தான் செய்யும். அதுக்காக பொம்மைக்கு உயிர் வந்துடுச்சுன்னு சொல்ல முடியுமா? நான் சொல்றத சொல்லிட்டேன். நாகப்பா, அந்த ராமு பட்டம் சுட்டிக்கிட்ட முட்டாள்தான், எதுக்குமே உதவாத பைத்தியம் தாங்கிறத உனக்கு நிரூபிக்கிறேன். ஐ டேக் இட் as a challenge. பெஸ்ட் ஆஃப் லக். ராத்திரி 9 மணிக்கு கதவு திறந்து விடு. நான் வரேன். எனக்கும் நகை இங்க கிடைச்ச மாதிரி இருக்கும். என்ன சொல்ற? உடம்பு எப்படி இருக்கு? வந்து யாருக்கு கதவை திறந்து விட்ட? தெரியாது. பாப்பா எதுக்காக மேல போறா? தெரியாது. உண்மையை சொல்ல மாட்டியா? அவதான் தெரியாதுன்னு சொல்றானே, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப நீ உண்மையை சொல்லல, உன்னை கோதண்ட மாட்டிடுவேன். உண்மையை சொல்லு. இப்ப சொல்லல, அடியில நெருப்ப போட்டு கொடுத்து உண்மையை சொல்லு. சொல்லிடுறேன். எப்ப வந்த? நல்லா இருக்கியா? கையில என்ன? என் டாய்லெட் பாக்ஸ் எடுத்துட்டு போக வந்தேன். நான் வரேன். ராதா, 1 மினிட். எனக்கு இங்க விளையாடுறதுக்கு ஆளே இல்ல, போர் அடிக்குது. நாம 2 பேரும் ஒரு விளையாட்டு விளையாடுவோமா? இந்த டாய்லெட் பாக்ஸ என் தலையில வச்சுக்கிட்டு, இல்ல நீ உன் தலையில வச்சுக்கிட்டு அது வரைக்கும் கீழே விழுகாம நடந்து போயிட்டு திரும்பி வந்துடணும். அப்படி கீழே போட்ட நான் தான் ஜெயிச்சவன். அவன் என்ன சொல்றேன்?
ஓகே ஓகே வா 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 ராதா, பழசெல்லாம் ஞாபகம் இருக்கா ராதா? நீ இன்று போல் என்றும் இந்த திருட்டு தொழிலை செய்து விரைவில் வெள்ளி விழா கொண்டாட எங்கள் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ராதாமா இருங்க இருங்க, ஆராய்ச்சி எடுத்துறேன். நீங்க செய்ய வந்த காரியம் 4 பேர் கண்ணுல பட்டா திருஷ்டி விழுந்துடும். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுமா. ராதா, அவன் வேலையை தொலைச்சிட்டு வரும்போதெல்லாம் போர்டு எழுதுவியே போர்டு, அந்த போர்டு இப்ப எப்படி இருக்குது பத்தியா? நல்லா இல்ல. என்னம்மா முழிக்கிற? வந்த இடத்துல அவமானப்பட்டுட்டுமேனு வருத்தப்படுறியா? அவ அதுக்காக வருத்தப்படலம்மா, விட்டு வந்த சவாலை நிறைவேற்ற முடியாம போச்சேன்னு வருத்தப்படுறான். நம்ம ஊர்ல வர வர யார்தான் சவால் விடுறதுன்னு இல்லாம போயிடுச்சுப்பா. இவ சவால் என்ன சவால்? என்ன முட்டாளாக்கி காட்டுறதா சவால். எத்தனை கோடிக்கு அதிபதியானாலும் என்னைக்குமே நான் பைத்தியக்காரங்கிறத நிரூபிச்சு காட்டுறதா சவால். ராதா, உன் தவற உணர்த்துறதுக்காக தான் நீ செய்தது அப்படியே செய்து காமிச்சோம். என்னடா இப்படி எல்லாம் பேசுறானேன்னு உனக்கு ஆச்சரியமா இருக்கா? மண்ணால செய்த விக்கிரகத்துக்கு கூட மந்திரத்தை சொல்ல சொல்ல தெய்வ சக்தி வந்துடும் சொல்லுவாங்க. அத போல ராணி ஓயாம என்ன பார்த்து சொன்ன மந்திரம் தான் என்ன இன்னைக்கு மனுஷனாக்கி இருக்கு. உன் கல்யாணத்துக்காக இந்த நகையெல்லாம் வேணும்னு நேர்மையான வழியில என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா நானே கொண்டாந்து கொடுத்துருப்பேன். சரி சரி, நாளை காலையில இந்த நகையெல்லாம் உங்ககிட்ட வந்து சேரும். ஆனா நான் கொடுக்க வேண்டிய உங்ககிட்ட கொடுத்தேன். இப்ப நீ பத்திரமா வீட்டுக்கு போய் சேர். கொஞ்சம் நடந்து போகாதே, காரன்